திமுக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஆட்சி நிலைக்க தேவையான எண்ணிக்கை எங்கள் தோழமை இயக்க நிலைப்பாட்டால் இருந்தாலும் இன்றைய ஆளுங்கட்சி என்ன செய்திருக்கிறது? கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளவுபட்ட அதிமுக என்னும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அப்ப இது குதிரை பேரம் நடந்திருக்குதா? உறுதியா கண்டிப்பா நடந்திருக்கு. இல்ல பதவி கொடுக்குறோம் ஆதரிங்க அப்படின்ற மாதிரி நடந்திருக்குமா, இல்ல காசு கொடுத்துதான் இவர்களை விலைக்கு வாங்கி இருப்பார்களா? ரெண்டுமே நடந்திருக்கும். மார்டின் குடும்பம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அதுவும் நடந்திருக்கும். பதவிகள், வாரிய தலைவர்கள், மந்திரி பதவி இதெல்லாம் நேரடியாக தாவேக்காவே அந்த உறுதிமொழியை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் சொல்வது போல இது ஒரு கரைபடிந்த அரசியல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல பேசிட்டோம், இதை ஊழல் சக்தின்னு சொன்ன அந்த குரூப்கிட்ட தான் இவர் ஆதரவு வாங்கியிருக்கிறாரு. நீங்க திமுகவினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய ஆதரவை வாங்கிட்டு அதுவே எனக்கு போதும்னு நிற்காம நம்ம ஆட்சி நிரந்தரமாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய நம்பர் தேவை என்று சொல்லி நீங்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் காலில் விஜய் விழுந்துட்டாரு. இப்போ இவங்களை எல்லாரையும் செல்லாத வாக்கா மாத்திட்டாரா? காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்டுகள், IUML. ஆமா, இப்போ அவங்க கடப்பாறையை முழுங்குற மாதிரியான நிலைமையில தான் இருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸ் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் பேசும்போது கூட என்ன பேசுறாரு? இங்கே பிஜேபி வந்துடக்கூடாது, NDA வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, இதையெல்லாம் ஒரு தொலைநோக்கோடு யோசித்து தான் நாங்கள் அவசரமாக ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி பில்டப் கொடுக்குறார். அதாவது கொள்கைக்காகத்தான் இவர்கள் உடனடியாக விஜயை ஆதரித்ததாக அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? நீங்கள் சொன்ன NDA கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி, அதுவும் ADMK கட்சி உங்களுக்கு ஆதரவு தருகுது. பிஜேபியினுடைய NDA கூட்டணியினுடைய தலைமை கட்சியான அதிமுகவினுடைய ஒரு பிரிவை நீங்கள் ஆதரவு வாங்கியிருக்கிறீங்க. அப்போ இது காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட செருப்படி. கொள்கை பேசின, மதச்சார்பின்மை பேசின, பிஜேபி எதிர்த்து பேசின, பாசிச அபாயம், குடியரசுத் தலைவர் என்னெல்லாம் பேசுனீங்க, அது எதுக்கும் அர்த்தம் இல்லை. அடுத்தது இடதுசாரிகள், விசிக, முஸ்லீம் லீக், இவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம், ஆனால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தாவேக்காவை விஜயை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆதரவுக்கு எந்த மதிப்பும் இல்லை. இனிமே நீங்கள் வந்தே மாதரத்தை ஏன் பாடினீங்க, தமிழ் தாய் வாழ்த்தை ஏன் 3வது போடிங்க, இப்படிலாம் நீங்கள் கேட்குறதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த நம்பரெல்லாம் விட 25ன்றது பெரிய நம்பரு. இப்போ அவர் உங்களையெல்லாம் சேர்த்து 144ல் நிற்கிறாரு. ஒரு பெரும்பான்மையோட கணிசமான ஒரு நம்பர் அவருக்கு கிடைத்து விட்டதுனால இவர்கள்லாம் செல்லாத காசாக மாறிவிட்டார்கள்.